போகும்பொழுது ஒரு இடத்துல ரெண்டு பேருமா படுத்துன்னு தூங்கிட்டோம். ராத்திரி யாரோ ஒரு மிளேச்சன் என்னுடைய சம்சாரத்தை பலவந்தமாக அழிச்சுன்னு போயிட்டான். நான் தூங்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாது. அவன் அழிச்சுன்னு போயிட்டாங்கிறது அவ சொல்லியிருக்கா பின்னாடி, இல்லைன்னா தெரியாது அவருக்கு. பின்னாடி ஏதுன்னு பார்க்குறேன், என் சம்சாரத்தை காணும். கண்ணும் கண்ணீருமா தேடி பார்த்தேன், எனக்கு புலப்படலை, எங்கே இருக்கான்னு தெரியல. காசிக்கு போயிட்டேன், திரும்பி வரத்தே இந்த ஊரில் தானே நம்ம சம்சாரத்தை நம்ம விட்டுட்டோமே, எங்கேயோ போயிட்டாலே, ஆளை காணுமே, அவளுக்கு என்னாச்சோ நிர்கதியாக விட்டுட்டோமேன்னு தாபம் தாங்கலை. அக்னி சாட்சியாக கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவளை பார்ப்போன்னுட்டும் இங்கே வந்தேன். எதேச்சியாக அந்த பக்கத்தில் இருக்கிற இந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணுறதுக்காக இறங்கினேன். இறங்கிட்டு ஸ்நானம் பண்ணுறதுக்கு வந்து உட்காரும் பொழுது பார்த்தேன், ஜபம் பண்ணிருக்கிறதே அந்த முஸ்லீம்ஸ்லாம் ட்ரெஸ் பண்ணிப்பாளே, அந்த ட்ரெஸ்ஸோட என் பக்கத்தில் வந்து நின்று, நான் தான் உங்களுடைய சம்சாரம்னு கண்ணும் கண்ணீருமா குடத்தை கையில் ஜலத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆயிடுத்துன்னு தூக்கின்னு வந்துட்டான். என்னால் ஒன்றும் பண்ண முடியல, நீங்கள் என்னை ஏற்றுக்கணும்னு அந்த அம்மா கண்ணும் கண்ணீருமா என்னுடைய சம்சாரம் கதறினா, நான் சொன்னேன், அம்மா இது தர்மம் ஒத்துக்காது. எப்போ நீ ஒருத்த மிளேச்சனோட இருந்துட்டியோ நான் உன்னை எப்படிமா சேர்த்துக்கிறது, நம்ம கலாச்சாரம் நம்ம சாஸ்திரத்தில் இடம் இல்லையேன்னு சொன்னேன். அவள் கண்ணும் கண்ணீருமா அழுத உடனே எனக்கு ஒன்றும் புரியல, என்னதான் இருந்தாலும் சம்சாரத்தை எப்படி விடுறது. எனக்கு உடனே தோணித்து, இந்த பூரி ஜெகநாத க்ஷேத்திரத்தில் ஒரு மகான் இருக்கார், இதுக்கு என்ன பிராய்ச்சித்தம்னு அவர் சொல்லுவார்னு எல்லாரும் சொன்னால் அவர்கிட்ட போவோம். என்னுடைய சம்சாரம்னு சொன்னால், இன்றைக்கி ராத்திரியோட ராவா நம்ம கிளம்புனேன்னா வெளியில் போயிருக்கான், காலம்பரை வந்துட்டான்னா என்னையும் விடமாட்டான், ரெண்டு பேரையும் கொண்டு போட்டுருவான். அதனால் உடனே கிளம்பிடலான்னு அந்த குடத்தையும் போட்டுவிட்டு பட்ட பகலில் உடனே கிளம்பி ரெண்டு பேருமா நேராக நடந்தே வந்திருக்கோம் பூரி க்ஷேத்திரத்துக்கு. இந்த மாதிரி ஆனதுக்கு நான் இனிமேல் அவர் இந்த அம்மா இந்த சம்சாரத்தை இவளை நான் சேர்த்துக்கணும், சேர்ந்து வாழறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா, இதுக்கு என்ன பிராயச்சித்தம் அப்படின்னு இந்த மகான்கிட்ட கேட்குறா. அவர் பெரிய பண்டிதர். இவ கேட்டுன்னு இருக்கிறத இவர் திண்ணையில் படுத்துட்டு இருக்கார போதேந்திராள், இவர் எதுக்காக இங்கே வந்திருக்காரோ அதுக்காகவே நடக்கிறாப்புல இருக்கு, உள்ள இவர் காதில் வாங்குறார். இந்த பண்டிதர் சொல்கிறார், அடாடா வேணும்னு தெரிஞ்சு பண்ணலை, தெரியாமல் அழிச்சுன்னு தூக்கின்னு போயிட்டாவோ, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவேள்? ராம ராம ராமன்னு 3 தடவை சொல்லுங்கோ, இந்த பாப்பம் சரியாக போச்சு. 3 தடவை ராமராமான்னு சொல்லிட்டு இந்த அம்மாவை அழிச்சுன்னு போடுங்க, பக்கத்தில் இருக்கிற புஷ்கரணியில் நாளைக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு ராமராமான்னு சொல்லிட்டு வாங்கணும் 3 வாட்டி. உடனே அந்த அவருடைய அம்மா உள்ளே உட்காந்து படுத்துட்டு இருக்கா, வயசானவன். ஏண்டாப்பா உங்கள் அப்பா உனக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார்? எப்பேற்பட்ட பாபமாக இருந்தாலும் மகா பாதகமாக இருந்தாலும் ஒரு தடவை ராமான்னு சொன்னாலே போய்டுன்னு சொல்லியிருக்காளே, நீ எதுக்கு இன்னும் 2 ராமாவா அனாவசியமா? 3 தடவைன்னு சொல்லாதடா, ஒரே தடவை சொன்னால் போகிறோம். 3 பேரும் காலம்பரம் 2 பேரும் காலம்பரம் போய் அந்த பக்கத்தில் நதி தீரத்தில் ஸ்நானம் பண்ணி எழுந்துட்டா. இந்த அம்மா எந்த ட்ரெஸ்ஸோடு வந்தாலோ காசிக்கு ஆற்றுலேருந்து கிளம்பி அதே ட்ரெஸ்ஸோடு வந்தாலாம் மேலே. அப்பேற்பட்ட மகான் கண்ணும் கண்ணீருமா பார்த்தார். அதான் அவர் சொன்னார். சித்தாந்தம் பண்ணினவர் ஸ்லோகத்திலே சொல்கிறார், எஸ் ஸ்மரண மாத்திரேன நாம பக்தி பிரஜாயுதே தம் நமாமி எதி சிரேஷ்டம். போதேந்திரால் ஸ்லோகமே அதான் சொல்கிறது. யாரை நீ தியானம் பண்ணுறையோ, ஸ்மரண மாத்திரத்தில் உனக்கு பக்தி வருதோ, அவர் தான் உனக்கு குரு. அந்த குரு யாரு? போதேந்திரால் தான். எஸ் ஸ்மரண மாத்திரேன நாம பக்தி பிரஜாயுதே தம் நமாமி எதி சிரேஷ்டம் போதேந்திரம் ஜெகதாம் குரு. எந்த குருவை நீ நினச்ச பாத்திரத்திலே உனக்கு ராம பக்தி வந்துடுறதோ, பக்தி வருதோ, அந்த குருவை நான் தியானம் பண்ணுறேன். அந்த குரு வேற யாரும் இல்லை, சித்தாந்தமணின ஸ்ரீ போதேந்திராள். அப்படின்னா போதேந்திராளை விட்டுட்டு பாடினா நமக்கு ஸ்ரேயஸா என்னன்னு நம்ம தீர்மானம் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்ரீதர ஐயாவாள். சண்டாளமானிய கிருகம் க்ஷுதார்த்தம் அன்னம் ததௌ தீன தயாநிதிர்யகா. சண்டாளமானிய கிருகம் க்ஷுதார்த்தம் அன்னம் ததௌ தீன தயாநிதிர்யகா.
गंगा विरासी दपि यस्य कूपी तम श्रीधरार्यौ तम श्रीधरार्यौ सततं भजामि तम श्रीधरार्यं सततं भजामि रे 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 श्रीधर ஐயாவன் चंडालमानी अग्रगम क्षुधार्த்தம் ஒரு மிளேச்சனை ஆத்துல ஒரு ஹித்தர ஜாதி சேர்ந்த மிளேச்சன் இல்லை, சண்டாளன். அவரை கூப்பிட்டு பசிக்கிறதுன்னு சொன்னோடனே அவன் எந்த ஜாதின்னு கூட பார்க்காம ஆத்துல சார்த்தத்துக்கு பண்ணி வச்சதெல்லாம் போட்டாரே. ஊர்ல இருக்கிறவெல்லாம் விஷம், எதுக்கு இதெல்லாம் பண்றேன்னு. உங்க ஆத்துக்கு நாங்கெல்லாம் சாப்பிட வரமாட்டோம்னா தன்னாத்து கொள்ளையில இருக்கிற கிணத்துக்கிட்ட நின்று கங்காஷ்டகம் பண்ணினார். கங்கை வந்தாச்சுங்க. காசிக்கு போயிட்டு வரணும்னா கங்கை வாத்து கிணத்துக்குள்ள வந்தாச்சு. அந்த கங்கா வாத்து கொள்ளையில வந்தது. அடுத்த செகண்டே ஊர் பூரா வெள்ளமாயிடுது. எல்லாரும் பிரார்த்தனை பண்ணினா அந்த கங்கையை கொஞ்சம் குறைங்க, கொள்ளையிலேருந்து இவ்வளோ ஜலம் வருது, எங்களால் முதப்பம் போல இருக்கிறார். பிரார்த்தனை பண்ணிட்டார். அடுத்த செகண்ட் இவாளுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை. கங்கையாவது வரவழைக்கிறதாவது வருஷமா மை வித்தை மோடி பண்ணுறாருன்னு, மோடி வித்தை. உடனே அவர் சொன்னார், நாங்கள் யாரும் சாப்பிட விட மாட்டோம் ஸ்ரார்த்தத்துக்குன்னு விட்டார். இவர் பிரார்த்தனை பண்ணிட்டார். வீடெல்லாம் மொழிகி மறுபடியும் ஸ்ரார்த்த சமையல் நடக்கிறது. பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டார். 3 பேர் வேணும் சார்த்தத்துக்கு. 2 பேர். ஒருத்தர் மகாவிஷ்ணு, ஒருத்தர் சாக்ஷாத் பிரம்மா வந்தார். பித்ருவர்ணம் இன்னொரு வர்ணத்துக்கு சாக்ஷாத் பரமேஸ்வரனே வந்தார். நம்ம இலையை போட்டுட்டு சிரார்த்தத்தில் சொல்லுவோம் பிரத்யக்ஷ மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லி அவாகனம் பண்ணுவோம். வாயில் சொல்லுவோம், வெறுமனை இலையை போட்டு பரமாறி விட்டு. ஆனால் பிரத்யக்ஷ மகாவிஷ்ணுவே வந்துட்டாருங்க மகாவிஷ்ணு சாப்பிட்றதுக்கு. அப்படின்னா பார்த்து பக்தி எப்பேற்பட்ட பக்தி. அவ சிரார்த்தத்தை நடத்தி கொடுத்தது பிரம்மா விஷ்ணு சிவன். ஏன்னா இவர் ஸ்ரீதர ஐயாவாலே சாட்சாத் பரமேஸ்வரா. விஷ்ணுவா மகாவிஷ்ணுவே போதேந்திராளா வந்தார். ஸ்ரீதர ஐயாவாள் பரமேஸ்வரனே ஸ்ரீதர ஐயாவாளா வந்தார். அப்பேற்பட்ட கீர்த்தனை நம்ம பாட போறோம். சுவாமி மீரே கதியனே பிரேமதல கோலையா பாமரதன் மனுமணி பரம பிரயோஜன முகரு மனசுன சுவாமி மீரே கதியனே பிரேமதல தோனையா ಕರುಣನು ನನ್ನು ಜುಜೆ ದೇವರ ಕಣ್ಣುಲೆ ಗದಯ್ಯ ಆಧರಣಲ್ ಅಭಯಮಿತೆ ದೇವರ ಕರಮುಲೆ ಗದಯ್ಯ ಸ್ವಾಮಿ ವೀರೇ ಪ್ರೇಮದಲನು ಅಯ್ಯ ಮುಗಮಲರಕ ದೇಶೇ ದೇವರ ಮದನವೇ ಕರಿಯ
ಜಯಮೋ ಚಲ್ಲಕ ಜಯು ದೇವರ ಪದಮುಲೆ ಗದಿಯಯ್ಯ ಗುರು ಸ್ವಾಮಿ ನೀರೇ ಗದಿಯನು ಪ್ರೇಮದಲ್ಲ ತೋನಯ್ಯ ಬಿನಿ ಹರಿಗತ ಚೊಕೆ ದೇವರ ವಿನುಲೆ ಗದಿಯಯ್ಯ ಅನಯಮೋ ಹರಿಗೀತು ನೀ ಭಾಗ ಅಮೃತಮೇ ಗದಿಯಯ್ಯ ಗುರು ಸ್ವಾಮಿ ನೀರೇ ಗದಿಯನು ಪ್ರೇಮದಲ ತೋನಯ್ಯ ಶ್ರುತಿ ಸಾರಮೋ ಹರಿನಾಮಮನು ಆಶ್ರುతులకు బోధించి శ్రీపతి హృదయము వాసంబు చేయు భాగ్యముని పిలిచి గురు స్వామి మీరే గడియని ప్రేమదల తోనయ్య చందని మా గోపాల స్వామి కరుణ ప్రభు కొల్లగమి పద పంకజమూలే గురు నిరనౌమ శ్రీ గురు స్వామి గదియని ప్రేమదల తోనయ్య గంగాధర 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 పార్వతీ పదయే హర హర మహాదేవ శ్రీధర అయ్యవారులకు జై యస్య ఉంచ వృత్తి సమయే వివిధోపచారైః యస్య ఉంచ వృత్తి సమయే వివిధోపచారైః ఆరాధయంతి పరితః భగవత్ ప్రపన్నాః భగవత్ ప్రపన్నాగా సంకీర్తయన్ మనిషం రఘునాథ రామ తం భావయామి హృది సద్గురుం ఆత్మబంధు సద్గురు ఆత్మబంధు సద్గురు ఆత్మబంధు అతి ప్రీతిగ మదనందగ పురమున ధుడై నెలకొని పదితుల అతడే పరబ్రహ్మణి మదిలో అనుదినమును ధనుడు రామకృష్ణ శివనామము జయుచు రంజిల్లగ పువ్వును
పరబ్రహ్మో మహిమలో అనుదినమును గనుడు తారక మంత్రం ఎరుగని నరులకు తాపంబు అణగిల్చి ఘోరమైన భవవారిని తాటక గోవిందుని కరుణు శ్రీరాముని బాణము జయుసురా భవమెడలు అతడే పరబ్రహ్మో అనుదినమును గనుడు వెంకటరామేశికవరులై విశ్వంభున వెలసు పొంగముగ హరిపదములగని పూల పూజ చేసి శంకతి శ్రీ బాల గణేశుని శంకటమూల ఒలగింపగజేసిన అతడే పరబ్రహ్మో మదిలో అనుదినమును గనుడు రామ 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 సీతా రామ 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 రాజా 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 రామ రామ సీతా రామ రామ రేమ 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 సీతా రామ 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 రాజా जानकी कांत स्मरण జయ జయ రామ రామ सदगुरु महाराज की జయ இந்த கீர்த்தனைய மருதானூர் மடத்துல மாத்திரம் நாதநாமக்கிரியால பாடுறது. ஐயாவாள் மடத்துலையும் சத்குரு போதேந்திராள் மடத்துலையும் தன்யாசியில் பாடுறது. கல்யாணத்தன்னைக்கு காலம்பரை சத்தமணி சுவாமி மீரே இந்த கீர்த்தனை தன்யாசியில் 2 மடத்துலையும் ஐயாவாள் சத்குரு சுவாமி மடத்தில் நாதநாமக்கிரியால் பாடுறது. 30 நாள் இந்த மார்கழி மாதம் பூரா டெய்லி பஜனை உண்டு. மருதாளூர் மடத்தில் 3 மடத்துலையும் உண்டு. மருதாளூர் மடத்தில் 30 நாளைக்கும் அதடே பரபிரம்மன் தான் பாடணும் சத்குரு சுவாமிக்கு. போதேந்திராளில் 7 கீர்த்தனை இருக்குது, ஐயாவாளில் 7 கீர்த்தனை இருக்குது, சத்குரு சுவாமியில் 7 கீர்த்தனை இருக்குது. மொத்தம் குரு கீர்த்தனை 21 கீர்த்தனை இருக்குது. 21க்கும் 21 ஸ்லோகம் இருக்குது. இதெல்லாம் புக்காக இப்போ வெளியில் வரத்துக்கு இது ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். இது பிராச்சீன சம்பிரதாயத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்காம இருந்தோன்னா அதை விட ஒரு தவறு வேறு எதுவும் இல்லை. பஜனைங்கிறது என்ன வேணால் பாடினா பஜனை நன்னா தான் இருக்குது. ஆனால் தன மகான்கள் பண்ணின அந்த சம்பிரதாயத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம ப்ராப்பராக கொடுக்க வேண்டியது இந்த ஜெனரேஷனுடைய கடமை. இப்போ நமக்கு பொன்னாடை போத்துறா, சம்பாவனை பண்ணுறா, அங்கே போகிறோம், சம்பாதிக்கிறோம், இதெல்லாம் லௌகிகம் தேவைப்படுறது. பட் வாட் இஸ் அவர் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் நாம சங்கீர்த்தனம்? என்ன பண்ணியிருக்கோம் நம்ம? பெரியவாள்லாம் நம்ம என்ன பண்ணினாலோ அதை அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்கிறதுக்கு தான் முதல்ல தி ஹிஸ்ட்ரி ஆஃப் நாம சங்கீர்த்தனத்தில்
ஃபஸ்ட்டு காஞ்சி மகாபரிவாளுடைய அனுகிரகத்தில் இன்றைக்கி சாஸ்திரா யூனிவர்சிட்டின்னு இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டீம்டு யூனிவர்சிட்டி, சாஸ்திரா யூனிவர்சிட்டின்னு இன்றைக்கி நம்பர் 1 தமிழ்நாட்டில் பார்த்துடலாம், வல்லத்தில் தஞ்சாவூர்கிட்ட. அதில் ஃபஸ்ட்டு டைம் நாம சங்கீர்த்தனத்தையும் ஒரு ஃபேக்கல்ட்டியாக போட்டு 3 வருஷத்து கோர்ஸ், டிப்ளமா கோர்ஸ் நாம சங்கீர்த்தனம்.